மேகதாது விவகாரத்துல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி டிகேஎஸ் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒன்றும் பெருசா எதிர்ப்பு இல்லைன்னா கிடையாதுங்க. எல்லாமே நாங்க எதிர்த்து நாங்க இப்ப அறிக்கை விட்டுருக்கோம், அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்தது என்ன செய்யலாம்? ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து அந்த அந்த அனுமதியை, அதாவது ஒரு டிபிஆர் கொடுக்கிற ஒரு அனுமதியை வந்து அதை வந்து செய்யலாம்னு அனுமதி, அது நம்முடைய மேல்முறையீடு ரத்து பண்ணிருக்காங்க. அதாவது 2வது முறையா ரத்து பண்ணிருக்கிறாங்க. அடுத்தது என்ன சட்ட ரீதியாக என்ன அணுகலாம், அரசியல் ரீதியாக எப்படி அணுகலாம்? இன்னைக்கு முதல்ல பிரதமர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். அதுக்கப்புறம் அதுல பிரதமர் கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து பண்ணணும். இது எல்லாமே இது வந்து ஏதோ ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. நிச்சயமா கர்நாடகா மேகதாது அணை கட்டக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவில் 4 பெரிய அணைகள் இருக்கிறது. அதாவது கேஆர்எஸ் அணை இருக்கு, கபினி, ஹேமாவதி, அரங்கின்னு சொல்லிட்டு 4 அணைகள். இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு வந்து 115 டிஎம்சி. இந்த மேகதாது கட்டினாங்கன்னா மேகதாதுடைய கொள்ளளவு வந்து 70 டிஎம்சி. அப்ப மொத்தத்தில் 185 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு மாநிலமா மாறும் கர்நாடகா இப்படி கட்டிட்டாங்கன்னா. தமிழ்நாட்டில் காவிரி படுகையில் பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை 93 டிஎம்சி தான். அப்போ இப்பவே வந்து நமக்கு வர்றது உபரி நீர் தான் வருது. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்புல நமக்கு 177.25 டிஎம்சி தண்ணி வந்து ஒரு ஆண்டு கொடுக்கணும். அதுல வந்து ஒவ்வொரு மாதம் இந்த மாதத்துல எவ்வளவு 30 டிஎம்சி, 40, 15, 28 அப்படின்னா மாதம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. தென்மேற்கு பருவத்துல அத்தனை அணைகள் நிரம்பின அந்த தண்ணிய மிச்ச நீரை, உபரி நீரை வெளியேற்று, அதுதான் கணக்குல காமிச்சுக்கிறாங்க கர்நாடகா. இப்போ இன்னொரு அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணியும் வராது, உபரி நீர் கூட வரப்போறது கிடையாது. இதை நம்பி கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகள் மட்டுமல்ல 5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில், சென்னை உட்பட 38 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 22 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். அதனால இதை வந்து எந்த காரணத்துக்காகவும் கர்நாடகா மேகதாது அணை கட்டக்கூடாது. அதில் மட்டும் இல்ல, இப்போ விஜய் அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ்